விஜய் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது எனக்கு மனசுக்கு தோணுச்சு, அதனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அவருக்கு ஒரு தடவை நம்ம வாய்ப்பு கொடுப்போங்க. நான் வேறு இருக்கான்னு சொல்ல, அவர் கட்சியிலையும் இல்லை, நான் அவருக்கு ஒரு உறுப்பினர் கூட நான் இல்லை. உண்மையாகவே ஏதோ எனக்கு தோன்றுறதை உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் அதை கேட்டு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். விஜய் இனிமேல் சம்பாதிக்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? அவர் ஏற்கனவே பயங்கர போலீஸர். தமிழ்நாட்டில் நம்பர் 1லேயும் இருக்கிறவர் அவர். அவருக்கு ஸ்பீக்கே இன்னும் எவ்வளவோ சம்பாதிக்கலாம். அதாவது நினச்சா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஆனாலும் மக்களுக்காக வேண்டி, நமக்காக வேண்டி, நம்மளை வாழ வச்சவங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காண்டி ஒரு நல்லது செய்ய வந்திருக்காரு. அவருக்கு நம்ம ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போமே, ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். எல்லாரையும் மாதிரி அவருக்கு இருந்தாருன்னா அந்த 5 வருஷத்தில். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல என்ன செஞ்சோமோ, மாவு அரைச்சோமோ அதே மாவு வழியாக அரைச்சிட்டு, என்னடா இவர் இப்படிதான் செஞ்சுட்டாரு, இன்னும் நம்ம எண்ணத்துக்கு இவருக்கு போட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தோன்ற மாதிரி அவர் செயல்களோ அவர் நடவடிக்கையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அப்புறம் மாறிக்கிறோமே. அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுத்தோமே, நம்மளை நம்பி தானே வந்திருக்கேங்கிறாரு. அவருக்கு நம்ம பார்க்கவே எவ்வளவோ எதிர்ப்பு சந்திச்சிட்டாரு. உண்மையாகவே சொல்கிறேன், அவருக்கு ஒரு சகோதரியாக நான் சொல்கிறேன், எவ்வளவோ எதிர்ப்பு சம்பாதிச்சிட்டாரு. மக்களுக்கு நம்மளை வாழ வச்ச மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிற அப்படி பாருங்க, நினச்சி வந்திருக்க அப்படி பாருங்க, நம்மளை நம்பி. அதனால் நம்ம எல்லாருமே ஒரு வாய்ப்பு கொடுத்தோமே, நம்மளை நம்பி தானே வந்திருக்கேங்கிறாரு.